வெல்கம் டு தனுமாம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தனுமாம் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 4 முட்டையில் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையானபடி ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனோடனே 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுதை இதோட சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட வெங்காயம், தக்காளி பச்சை வாசனை போனோடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் முட்டை மசாலா சேர்த்துக்கிறேன். முட்டை மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னமும் காரம் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்மளோட கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளோட மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை எடுத்து ஒரு ஃபோக் ஸ்பூனால் ஜஸ்ட் இதை வந்து லைட்டாக இப்படி குத்தி விட்டுடலாம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் போட்டுட்டு லைட்டாக அந்த குழம்ப இப்படி இந்த முட்டை மேலே படுற மாதிரி எடுத்து விட்டுடலாம். நம்ம போட்ட அந்த ஹோலில் இந்த கிரேவி நல்லா இறங்கி நம்ம இந்த முட்டை சாப்பிடும் போது அந்த கிரேவியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ இது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த முட்டையோட இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கிறேன். இப்போ நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழம்ப நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இன்னமும் சுண்டை வச்சுட்டு கூட நீங்கள் சாம்பார் சாதம்
ரசம் சாதத்தை கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.